வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முலாம்பழ ஜூஸ். இந்த முலாம்பழ ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் நம்ம கார்டன்லேருந்து நல்ல பழுத்த ஃப்ரெஷ்ஷான முலாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பழங்களை நம்ம காயாக பறித்து அதுக்கப்புறம் பழுக்க வச்சு சாப்பிட்ற விட இந்த மாதிரி அது செடியிலையோ இல்லை கொடியிலையோ பழுக்க வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தான். இது கொஞ்சம் காயாக இருக்குது. இப்போ இதை நம்ம செயற்கையாக பழுக்க வச்சு அதில் ஜூஸ் போட்டோம்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம முலாம்பழ ஜூஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். முலாம்பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் பழத்தை கட் பண்ணி எடுக்கிற விட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்க விதைகளை இந்த மாதிரி ஸ்பூன் மூலமாக நம்ம எடுத்துடணும். பாருங்கள், அந்த விதைகளை எடுக்கும்போதே எந்த அளவுக்கு ஜூஸ் வருதுன்ட்டு. இப்போ இதை ஸ்பூனால் இந்த மாதிரி ஈஸியாக இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பீலர் மூலமாக தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் அந்த பழங்களை கட் பண்ணும்போது ஒரு சில நேரம் அந்த தோல் கொஞ்சம் கூட அந்த பழத்தில் இருந்துச்சுன்னா இந்த ஜூஸ் கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட தோல் உங்களுக்கு அந்த பழத்தோடு சேர்ந்து வராது. இப்போ பழத்தை எல்லாம் நம்ம தோல்லேருந்து தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முலாம்பழத்தை சேர்த்துக்கணும். பழம் நல்லா பழுத்து இருக்கிறதுனால அந்த விதைகள்லையும் ஜூஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நான் அதையும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப்பை நான் எடுத்துக்கிறேன். பால் சேர்த்தோம்னா அந்த ஜூஸ் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இனிப்பு சுவைக்காக இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்க்காமல் இந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து இந்த ஜூஸ் ரெடி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ மிக்சியில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை நம்ம வடிகட்ட போகிறதெல்லாம் கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு இந்த ஜூஸை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய பழங்கள் நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம அதனோட பலன்கள் தெரியாமல் தான் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த முலாம்பழமும். முலாம்பழத்துக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நெஞ்செரிச்சல், அப்புறம் அஜீரண கோளாறு, அல்சர், வயிற்று வலி, அப்புறம் மலச்சிக்கல். அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும்னா அலோபதி மாத்திரைகள் ரொம்ப வருஷமாக எடுத்துக்கிட்டு அதனால வர சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த முலாம்பழம் ரொம்பவே உதவும். அதுவும் இந்த முலாம்பழத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பழங்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பழங்களாக கட் பண்ணி சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணி சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் இந்த முலாம்பழ ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.